ஸோ திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. திவ்யாவுக்கு முட்டு கொடுக்குறேன்னா நீங்கள் கேட்குறீங்க, நீங்களே உங்களுக்கு ஏன் அந்த டிஃப்ரென்ஸ் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. திவ்யா வந்து எந்த இடத்துலையும் யார் என்ன ஃபுட்டு கேட்டாலும் அவங்க கொடுத்துருக்காங்க. உடம்பு சரியில்லைன்னு ஒரு கப் பால் கேட்குறாங்க, அந்த நைட்டு டே பூரா பயங்கரமாக வேலை பார்த்துருக்காங்க. ஒரு 1/4 கப், அரை கப் கூட கொடுக்க வேண்டாம், ஒரு 1/4 கப் கொடுத்துருந்தா கூட அதில் மிச்ச தண்ணி ஊற்றி எப்படியாச்சும் டீ மேனேஜ் பண்ணியிருக்கலாம். அவ்வளோ கூட கொடுக்கலங்கிறது கண்டிப்பாக இந்த இடத்துல தப்பு தாங்க. நானும் எஃப்ஜேக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆனால் ஆக்சுவலாக நேற்று நான் எஃப்ஜே கிட்ட அந்த பிஹேவியர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அது வந்து சாண்ட்ரா ஒருவேளை ட்ரிகர் பண்ணாமல் இருந்திருப்பாங்கன்னா அந்த கேம் சேஞ்ச் ஆகிருக்கும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனே கொடுத்துருந்துருப்பான். சாண்ட்ரா வந்து சீப்புன்னு சொல்ல போயிட்டு அவன் ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டான் எஃப்ஜே. அதுதான் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. ஆனால் அந்த மாதிரி விளையாடுற பையன் கிடையாது எஃப்ஜே. ஆனால் திவ்யா வந்து எல்லா இடத்துலையுமே நீங்கள் பாருங்கள், யார் கேட்டாலுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யார் டவுனாக இருந்தாலும் அவங்க போய் சப்போர்ட் பண்ணுவாங்க. எந்த இடத்துல சரி ரொம்ப பிரச்சனைனா நம்ம கூப்பிட்டு வச்சு பேசலாம்னா பேசுவாங்க. என்னென்னா பயங்கரமாக கோவப்படுவாங்க, பயங்கரமாக கத்துவாங்க. ஆனால் நேற்று வந்து சாண்ட்ரா வந்து பயங்கரமான ஒரு மாக்கிங் பாடி லாங்குவேஜ்லாம், விக்ரமை வந்துட்டு டிங் டிங்லாம் என்னெல்லாமோ ரொம்ப மோசமாலாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி அப்புறம் ஸ்கூபிடூன்னு சுபிக்ஷாவை சொல்லியிருப்பாங்க. அப்புறம் பிரச்சனை வந்து அடித்து சாவடிச்சிடுவேன், காலி பண்ணிடுவேன், அப்படி இப்படிம்பாங்க. பார்வதி பற்றி சொல்ல தேவையே இல்லை. அவங்க போட்டு அவங்க சொன்னதுக்கு லிஸ்ட்டு போடணும்னா ஒரு வீடியோ பத்தாது. இப்படி எல்லாருமே வந்து பயங்கரமாக மார்க் பண்ணி திட்டி இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே திவ்யா பண்ணுறது கிடையாது. சரி, சப்போஸ் ஒரு வேளை பண்ணினாங்க, அவங்க அது பண்ண தப்புன்னு உங்களுக்கு இருந்தால் கூட உண்மையிலேயே உடம்பு முடியலன்னு பிக் பாஸ் வந்து கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு ஒரு டேப்லெட் கொடுத்துருக்காருங்கிற இடத்துல வந்து கொஞ்சோண்டு ஒரு பால் கொடுக்கறதுனால எதுவுமே குறைஞ்சு போயிடாது. அதுலேயும் வந்து ரம்யா வந்து சொல்லியிருக்காங்க, கொடுத்தா நானே கேட்பேன் அப்படின்னு. ரம்யாவுக்கு இந்த வீட்டில் எவ்வளோ ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்க உடம்பு முடியாமல் இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் உடம்பு முடியாமல் இருக்கிற ஒரு பொண்ணு வந்து இன்னொருத்தரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாதாரணமாக இப்போ எந்த வலி பிரச்சனை எதுவுமே வராதவங்களுக்கு நம்ம சொன்னால் புரியாது. ஆனால் அடிக்கடி தலைவலி, அந்த வலி இந்த வலின்னு கஷ்டப்படுறவங்க கிட்ட போய் சொன்னால் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுலேயும் ரம்யா வந்து ஒரு டீ அடிக்ட். அப்போ ரம்யாவாவது அதை புரிஞ்சுருந்துருக்கணும், ரம்யாவும் புரிஞ்சுக்கல. ஸோ திவ்யாவோட கோவம் வந்து நியாயமானதான். என்னன்னா அவங்க அதை கத்தி ரொம்ப பயங்கரமாக கத்தி மற்றவங்களை வந்து பேச விடாமல் ஆக்கிறதுனால அவங்க பக்கம் உள்ள நியாயம் வெளியே தெரியாமலே போயிடுது. ஃபுல் டே வேலை பார்த்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு டீ கூட கொடுக்கக்கூடாதுங்கிறது வந்து, அது கொடுக்காமல் இருக்கிறது வந்து கண்டிப்பாக தப்பு தாங்க. அது வந்து என்ன சொன்னாலும் அது தப்பு தான். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பர்செப்ஷனுங்கிறது டிஃபர் ஆகும். நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் நான் ஒரு விஷயத்தை பார்க்குறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்சஸ் இருக்கும். அதுக்கு எதுக்காக இவ்வளோ அப்யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. இது ஒரு டிவி ஷோ தானே. நான் என்னோடய பர்செப்ஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள், பிடிக்கலைன்னா உங்களுக்கு எது தப்புனோ அதை நீங்கள் வந்து ரொம்ப நல்ல விதத்தில் எடுத்து சொல்லலாம். ஆனால் இவ்வளோ அப்யூஸ் தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.